ஈரான்ல சாதுரியத்தனமான ஒரு செயற்பாட பாருங்க. தரையில ஜெட் விமானங்கள், ட்ரோன் விமானங்கள் மாரி பெயிண்டால வரைஞ்சுறாங்க. இத அமெரிக்கா என்ன செய்யுது? ஜெட் விமானம், ட்ரோன் விமானம் என்று அதுக்கு மேலால குண்ட போடுது. அப்ப ஈரான் புத்திசாலித்தனமான செயற்பாடா பல மில்லியன் ரூபாய்கள அமெரிக்கால இருந்து பிடுங்கிக் கொண்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதே போல ரஷ்யா, சீனா, வடகொரியா நாட்டு தலைவர்கள் வாய்மொழி மூலம் மட்டுமல்லாம ஈரானுக்கு உதவுவதாக வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. அதே போல ரஷ்யா சில ஏவுகணைகள் அதே போல விமானங்களை ஈரானுக்கு வழங்கியதும் நீங்கள் காணக்கூடியதாக இருந்திருக்கும். அதே போல இந்த போர் பதிவில் நேற்று எனக்கு ஒரு கொமெண்ட் ஒன்று வருது. அன்பு சகோதரா, இன்று அதிகாலை 3 மணியை போல ஒரு பாரிய சத்தம் எங்களோட ரூம் பக்கத்தில் கேட்டுச்சு. அது அதிர்ந்ததால தான் நான் எழுமினேன். இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் நாங்கள் இருக்கோம். அதாவது இது சொல்கிற நபர் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக சென்ற நபர். இந்த மாதிரி பல குடும்பங்கள் சென்றிருக்கு. பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிற ஆட்கள் இருக்காங்க. இவங்களும் இந்த போர் சூழ்நிலையால் பாதிக்கப்படுறாங்க என்பது கவலைக்குரிய விடம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க.